பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளைக்கான செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தில் ஆரம்பம் முதல் பார்க்கும் பொழுது முழுவதும் பிரயாசப்பட்டு மீன்கள் எதுவுமே அகப்படாமல் என்ன செய்கிறார்கள்? படகை விட்டு இறங்கி வலையை அலசி கொண்டு இருக்கிறார்கள். என்ன முடிவு செய்திருக்கிறார்கள்? இனிமேல் வாய்ப்பே இல்லை, இனிமேல் எதுவும் அகப்படாது என்று முடிவு செய்து தான் என்ன செய்கிறார்கள்? வலையை அலசி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார், வந்து பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தை முடித்த பின்பு அந்த பக்கமாக வலையை போடுங்கள் என்று சொன்ன பொழுது சீமோன் சொல்கிறார், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எதுவும் அகப்படவில்லை, அதனால் நாங்கள் இப்போ இனி போட மாட்டோம் என்று சொல்லவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இங்கே சீமோன் முழுவதும் பிரயாசப்பட்டு இனிமேல் வாய்ப்பே இல்லை என்று தான் வலையை அலசி கொண்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து வலையை போடுகிறார். அப்படி வலையை போட்ட பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளிலே சில நன்மைக்காக காத்திருந்து இனிமேல் இது நடக்கவே செய்யாது என்று சில காரியங்களை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அந்த காரியங்களிலே இயேசு கிறிஸ்து வந்து வார்த்தைகளை கொண்டு பேசும் பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன? இனிமேல் இது நடக்காது ஆண்டவரே என்று. ஆனால் இங்கே சீமோன் எதுவுமே நடக்காது என்று இருந்த நிலையிலே, எதுவுமே அகப்படாது என்று இருந்த நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். அதே போல தான் நீங்கள் அநேக இடங்களில் அநேக நேரங்களிலே இந்த நன்மைகள் இனிமேல் என் வாழ்க்கையிலே நடக்காது என்று முடிவு பண்ணி வைத்திருக்கிறீர்கள். அந்த நன்மையை அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து பாருங்கள். அந்த நன்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வார். நீங்கள் எது நடக்காது என்று நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக காண செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இங்கே உம்முடைய வார்த்தையின்படி சீமோன் பேதுரு செய்த பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறீர். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்